ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் யார் தேடி திரிகிறார்? அஞ்ஞானிகள் நாடி தேடி திரிகிறார்கள். உங்களுக்கு இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஸோ பரமபிதா உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் குறித்து என்ன பண்ணுங்க? கவலைப்படுங்க. உங்களுக்கு பரமபிதா இருக்கிறாரா? உங்களை எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் ஒரு பரமபிதா இருக்கிறாரா? நம்ம விசாரிக்கிற தேவன் இருக்கிறாரா நம்மளுக்கு? ஒருவேளை இல்லைன்னா கவலைப்பட வேண்டியதுதான். அஞ்ஞானிகள் சொல்றது அவிசுவாசிகள், ஆண்டவர் விசுவாசிக்காதவங்க, ஆண்டவர் அறியாதவங்க கவலைப்படுவாங்க. நீங்க கவலைப்பட்டு பேசுறீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? கொஞ்சம் அப்ப யாராகிறீங்க? அவிசுவாசி ஆகுறீங்க. நீங்க கவலைப்பட்டு பேசும் போதெல்லாம் எப்படி ஆகுறீங்க? அஞ்ஞானியாகவும் அவிசுவாசியாகவும் மாறிடுறோம். மற்ற நேரத்தில் நல்லா பேசுறோம், ஆனா கவலைப்பட்டு பேசும்போது என்ன பண்ணிடுறோம்? நாம அவிசுவாசியாகவும் அஞ்ஞானிகளை போலவும் ஆறிடும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களா பேசுறோம் நாம. அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த கவலை. இந்த கவலை நம்மளை விசுவாசியாகவும் ஆக்கும், அவிசுவாசியாகவும் ஆக்கும். கவலை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா நீங்க விசுவாசி, கவலையோடு பேசிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அவிசுவாசி. ஜீவனுள்ள தேவன் இந்த பரமபிதாவை விசுவாசிக்காதவங்க